போறோம்னா அதிரசம் செய்ய போறோம். நாங்கள் செய்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம பிங்க் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் மேல் கிளிக் பண்ணி ஆல் டெஸ்ட் பண்ணுங்க. அது நாங்கள் போட வேண்டிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க எடுக்கல போகலாம். இன்றைக்கி நம்ம அதிரசம் செய்ய போகிறோம். அதிரசம் செய்கிறதுக்கு நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1.25 கப். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1 கப் அரிசி இது. இப்போ இது கூட 1/4 கப் அரிசி எடுத்துக்கலாம். 1/4 கப் அரிசி 1.25 அளவு இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன். இது கணக்கு பார்த்திங்கன்னா 250 கிராம் பச்சரிசி இது. இப்போ நம்ம அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவியாச்சு. 2 மணி நேரம் நம்மளோட பச்சரிசி நல்லா ஊறணும். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியெல்லாம் நம்ம இருத்துக்கலாம். அரிசியை நல்லா தண்ணி இருத்தாச்சு. இப்போ இதை ஒரு துணியில் நம்ம ஃபேன் காற்றுல காய வச்சிடலாம். ஒரு வெள்ளை துணியை இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. இதில் நம்மளோட அரிசி காய வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து காய வச்சுக்கோங்க. இப்போ அரிசி கொஞ்சம் காயட்டும். இப்போ நம்மளோட அரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரிசி ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி தொட்டு விட்டோம்னா கையில் ஒட்டணும். இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அரிசியை ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை இப்போ சலிச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற மாவையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா சலிச்சாச்சு. இதே மாதிரி இந்த கட்டியாக இருக்கு இல்லையா, இதை நம்ம ஏற்கனவே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி சலிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதிரசத்துக்கு மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெள்ளைப்பாகு செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் வெல்லத்தை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. வெல்லத்தை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. பாகு வெல்லம்னு சொல்லிட்டு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் அதிரசம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
வெல்லம் பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ நம்மளுக்கு பாகுபதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை தட்டிலையோ தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்க பாகை இதில் லைட்டாக ஊற்றி பார்க்கலாம். இல்லை இன்னும் திரண்டு வரல. நம்ம இப்படி எடுத்தோம்னா கட்டியாக வரும் கையில், அதுதான் பதம். நம்ம இன்னும் பாகு இன்னும் ரெடி ஆகல. இப்போ நம்ம பாகு பதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், போட்ட உடனே அப்படியே இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஜெல்லி மாதிரி வருது. இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் நம்மளோட பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்க சொல்லுங்கள். கேஸை இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு இலகுன மாதிரி தான் இருக்கும். மாவு ஆற ஆற நல்லா கட்டிப்பட்டுரும். இப்படி இருந்தால் தான், இலகுன மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வரும் உங்களுக்கு. மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது சுக்கு பொடி ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் நெய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆற மாவு உங்களுக்கு நல்லா கட்டியாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். வெள்ளை மாவை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறணும். குறைஞ்சது ஒரு 12 மணி நேரமாச்சுனாலும் இந்த மாவு நல்லா ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு அதிரசம் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். சப்போஸ் சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1 hour ஆச்சு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. நம்ம 12 மணி நேரம் கழித்து அப்புறமா அதிரசத்தை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட அதிரச மாவு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு பாருங்கள், நல்லா பொங்கி வந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், ஒரு விரல் விட்டால் இந்த மாதிரி போகணும். ரொம்ப இலகுன மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ மாவை நல்லா நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவை நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம உருண்டையாக எடுத்து இலையில் தட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு அதிரசம் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் போடுறேன். கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க. மாவு நல்லா கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வாழை இலையில் தட்டி எடுத்துக்கலாம். வாழை இலையில் நான் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண உருண்டையை இலையில் போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து திரட்டிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா அதிரசத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதிரசம் போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண அதிரசத்தை சுட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். தானாகவே மேலே வரும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதிரசத்தை இப்போது திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி போடுங்க. இப்போ நான் இன்னொரு அதிரசத்தை தட்டி இதில் ஆட் பண்ணுறேன்.
அவ்வளோதாங்க, நம்மளோட அதிரசம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னொரு கரண்டி வச்சு எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இந்த அதிரசத்தை திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம அதிரசத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதிரசம் ரெடி ஆச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதிரசம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக சுகராக இருக்குது. எனக்கு அதிரசம் பொதுவாக பிடிக்காது, இப்போ இனிமேல் சாப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சாஃப்டாக இருக்குது. நீங்கள் டைம் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.